இலங்கை கடற்படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட மீனவர் பிரிட்ஜோவின் உடல் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அது குறித்த தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். தகவல்களை கேட்டு பெறலாம். ஹரி, மீனவர் பிரிட்ஜோவின் உடல் போராட்ட களத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு விட்டதா? எப்போது அடக்கம் செய்யப்பட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன? நிச்சயமாக சரியாக 3 மணி அளவில் மீனவர் பிரிட்ஜோவின் உடல் ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையிலிருந்து வாங்கப்பட்டது. உறவினர் அவருடைய பிரிட்ஜோவின் சிறிய தந்தையான ஜஸ்டின் அவர்கள் கையொப்பமிட்டு எழுத்துப்பூர்வமாக உடலை பெற்றுக் கொள்வதற்கு சம்மதம் தெரிவித்த பின்பு 3 மணி அளவில் அங்குள்ள காவல்துறையினர் இவர் உடலை ஒப்படைத்தனர். அதன் தொடர்ச்சியாக அங்கிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் அங்குள்ள இளைஞர்கள், மீனவர்கள் மற்றும் மாணவர்கள் என்ற ஏராளமான 200க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் அங்கிருந்து கோஷங்கள் இட்டவாறு அங்கிருந்து வந்து கொண்டிருந்தனர். 10 கிலோமீட்டர் தொலைவில் சரியாக அமைந்துள்ள இந்த தேவாலயத்தின் முன்பாக சிறப்பு திருப்பலி நடைபெற இருக்கிறது. முன்னதாக பொதுமக்கள் அஞ்சலிக்காகவும் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வாகனத்தில் தற்போது பிரிட்ஜோவின் உடலை இறக்கும் பணிகளில் இளைஞர்கள் ஏராளமான ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த பகுதியைச் சேர்ந்த ராமேஸ்வரம், பாம்பன், உச்சிப்பிள்ளி மற்றும் அதுமல்லாமல் தங்கச்சி மடம், மக்கால் மடம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 5000க்கும் மேற்பட்டோர் இந்த இடத்துல கூடியிருக்கிறார்கள். பெண்கள், குழந்தைகள் என்று ஏராளமானோர் இந்த அஞ்சலிக்காக வந்திருக்கிறார்கள். இவர்களை பொறுத்தளவிற்கும் இந்த மீனவர் இந்த தற்போது நீங்கள் அந்த காட்சிகளையே நீங்கள் பார்க்கலாம். மீனவர் பிரிட்ஜோவினுடைய உடல் அந்த இறுதி ஊர்வல ரதத்தில் இருந்து இறக்கப்பட்டிருக்கிறது. அந்த பொதுமக்கள் கஞ்சியாக கொண்டு வரப்படும் காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கு பொறுத்தளவுக்கு இவர்கள் ஒரு 7 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த போராட்டத்தின் விளைவாக தற்போது மத்திய அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்திய பின்பு தற்போது தற்காலிகமாக போராட்டத்தை ஒத்திவைப்பதும் என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு முன்பாக பிரிட்ஜோவின் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக கொண்டு வரப்பட்டிருக்கிற அந்த நேரடி காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உறவினர்கள் மட்டுமல்லாத அவர்கள் தாய், சகோதரர்கள், அவர் தகப்பனார் என்று ஏராளமானோர் கதறி எழும் காட்சிகளை தான் நாம் கண்முன்னே காட்டிக் கொண்டிருக்கிறோம். இவர்கள் இந்த சுட்டுக் கொல்லப்பட்ட பிரிட்ஜோவின் உடலை கூட பார்க்காமல் 7 நாட்களாக போராட்ட களத்தில் போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக கொண்டிருந்தார்கள். அவருடைய தந்தை, தாய் மற்றும் உள்ளிட்ட உறவினர்கள் ஏராளமானோர் அவரை அந்த உடலை பார்த்து கதிரெழும் காட்சிகளை தான் காண முடிகிறது. இந்த சிறிய, அதாவது 7 குழந்தை, இந்த கெம்லஸ் என்பவருக்கு 7 குழந்தைகள், 7 குழந்தைகள் 3வது குழந்தையாக பிறந்தவர் தான் இந்த பிரிட்ஜோ. இவர் 10வது வரை படித்திருக்கிறார். 10வது வரை படித்ததற்கு பின்பு அவர் குடும்ப சூழல் காரணமாக, அவர் குடும்ப வறுமையின் காரணமாக பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள நிலையை சீரமைப்பதற்காக அவர் மீன் பிடிக்க கடந்த 4 வருடங்களாக கடலுக்குள் சென்றிருக்கிறார். இந்த நிலையில் தான் கடந்த 6ஆம் தேதி இரவு 10 மணி அளவில் இந்திய பெருங்கடல் பகுதியில் 10 நாட்டிக்கல் மைல் தொலைவில் உள்ள அந்த இந்திய பெருங்கடல் பகுதியிலே இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். தற்போது 7 நாட்களாக கூட உடலை காணாமல் போராட்ட காலத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் தற்போது உடலை பார்த்தவுடன் அவர்கள் கதறி எழும் காட்சிகளை தான் காண முடிகிறது. பிரிட்ஜோவின் சகோதரர் கூட தற்போது அவரை பார்த்தவுடன் மயங்கி விழுந்திருக்கிறார். அவருடைய தாய் கூட தற்போது கதறி எழும் காட்சிகளை தான் நாம் கண்முன்னே காண முடிகிறது. இந்த ஒரு உருக்கமான ஒரு சூழல் இங்கே இருக்கிறது. மிகவும் ஒரு இக்கட்டான ஒரு சூழல். கோரிக்கை மீனவர்கள் மரணம் என்பது பிரிட்ஜோவோட மரணமாகத்தான் இறுதியாக இருக்க வேண்டும். கோரிக்கையில் நிறைவேற்றுவதற்கு மத்திய மாநில அரசுகள் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள். இந்த இறுதி உயிர்தான் இனிமேல் மீனவர் பிரச்சனைக்கான உயிராக இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த காட்சிகளை நாம் கண்முன்னே பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த அஞ்சலிக்கு பின்பு சிறப்பு திருப்பலி நடைபெற இருக்கிறது. திருப்பலிக்கு பின்பாக இங்கு உள்ள கல்லறை தோட்டத்தில் பிரிட்ஜோவின் உடல் நல்லடக்கம் செய்யப்படுகிறது. ஹரி, தற்போது அங்கே 5000த்திற்கும் மேற்பட்டோர் குழுமி இருப்பதாக சொன்னீங்க. எல்லாருமே உருக்கமான ஒரு மனநிலையில் இருக்காங்க. தற்போது இத்தனை நாட்கள் அங்கு ஆறுதல் தெரிவித்து வந்த அரசியல் கட்சியினர் ஒரு புறம் இருக்க, இன்று இறுதிச் சடங்கில் பங்கேற்பதற்காக அரசியல் கட்சி தலைவர்கள் யாரேனும் வந்திருக்கிறார்களா? ஹரி, கேள்வியை திருப்பி கேட்கிறேன். இறுதிச் சடங்கில் பங்கேற்பதற்காக அரசியல் கட்சியினர் யாரேனும் வந்திருக்காங்களா?
நிச்சயமாக இங்கே பார்த்திருப்பீங்க, இந்த இறுதிச் சடங்கில் பங்கேற்பதற்காக ஏராளமானோர் வந்திருக்கிறாங்க. இந்த பகுதியிலே தங்கச்சிமடம் பகுதியிலே இன்று பிற்பகல் 12 மணி முதல் 6 மணி வரை கடைகள் அடைக்கப்பட்டிருக்கும் என்று வணிகர்கள் சங்கம் சார்பாக ஏற்கனவே அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது அவர்கள் கடைகளை அடைத்துவிட்டு தற்போது இங்கிருந்து இந்த போராட்ட களத்தில் உள்ள இந்த மீனவர் பிரிட்ஜோவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தும் காட்சிகளை தான் காண முடிகிறது. ஒவ்வொருத்தரும் கதறி அழும் காட்சிகளை தான் கண்முனை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஏராளமானோர் வணிகர் சங்கம் மட்டுமல்லாத மீனவ சங்கங்கள் மட்டுமல்லாத பல்வேறு அமைப்புகள் சார்பாகவும் சங்கங்கள் சார்பாகவும் இந்த இடத்திற்கு வந்து அவர்கள் தங்களுடைய அஞ்சலிகளை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த 7 நாட்களாக வந்து பல்வேறு வடிவங்களை தொடர்ச்சியாக இந்த ஒரு போராட்டத்தை நடத்தி வந்தார்கள். அந்த போராட்டத்தின் விளைவாக வந்து இவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக போராட்டத்துக்கு ஆதரவாக பல்வேறு அரசியல் கட்சியினர் நேரடியாக வந்து போராட்ட களத்தில் வந்து அவர்களுக்கு வந்து ஆதரவு தெரிவித்தனர். அதன் தொடர்ச்சியாக வந்து போராட்டம் வந்து மிகப்பெரிய அளவில் நடைபெற்றது. எழுச்சியுடன் ஏராளமான 5000க்கும் மேற்பட்டோர், தினமும் 5000க்கும் மேற்பட்டோர் வந்து இந்த இடத்தில் இருந்திருந்தாங்க. தற்போது அவர்களுடைய சகோதரர்கள், அவருக்கு பின்பு பிரிட்ஜோவுக்கு பின்பு இருக்கிற சகோதரர்கள் கதறியலும் காட்சிகளை தான் காண முடிகிறது. அவர்கள் வந்து கடந்த 7 நாட்களாக கூட அண்ணனை, மரணமடைந்த அண்ணனின் முகத்தை பார்க்க முடியவில்லை. தற்போது அவர்கள் நேரடியாக பார்த்ததினால் அவர் கதறியலும் காட்சிகளை தான் நம்மால் காண முடிகிறது. தொடர்ச்சியாக பல்வேறு தரப்பினர் இந்த இடத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்திருக்கிறார்கள். இதிலே பல்வேறு அரசியல் அமைப்புகள், கட்சிகள் மற்றும் வர்த்தகர் சங்கங்கள் என்ற அனைத்து தரப்பினரும் வந்து இந்த இடத்துல வந்து பிரிட்ஜோவின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செய்ய இருக்கிறார்கள். இப்போது நீங்கள் சிறப்பு திருப்பலியானது துவங்கி இருக்கிறது. இந்த இடத்துல வந்து அந்த சிறப்பு திருப்பலியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. பிரிட்ஜோவின் உடலை வைத்து இந்த திருப்பலி முடிந்த பின்பு கல்லறை தோட்டத்தில் அடக்கம் செய்யப்பட இருக்கிறது. ஹரிகிருஷ்ணன், 5000த்திற்கும் மேற்பட்டோர் இந்த இறுதி சடங்கில், இறுதி நிகழ்வில் பங்கேற்பதற்காக அங்கு குழுமி இருக்கிறார்கள். அவர்களை நெறிப்படுத்த அனைவருமே இறந்த மீனவர் பிரிட்ஜோவின் முகத்தை பார்க்க விரும்புவதாகவும் நீங்க சொன்னீங்க. அவர்களை நெறிப்படுத்த போராட்ட குழு தரப்பில் ஏதேனும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா? காவல்துறையினர் அங்கு எந்த எண்ணிக்கையில் இருக்காங்க? நிச்சயமாக இந்த போராட்ட களத்தில் கடந்த 7 நாட்களாக அந்த போராட்டம் இந்த பகுதியில் நடைபெற்றதால் ஏராளமான காவல்துறை, ராமநாதபுரம் மாவட்டம் மட்டுமல்லாது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தனர். அவர்கள் தான் ராமேஸ்வரத்திலிருந்து தங்கச்சிமடம் வரைக்கும் 10 கிலோமீட்டர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். அவர்கள் முழுவதுமாக அங்கிருந்து நேரடியாக போராட்ட களத்தில் வருபவர்களை இந்த ஊர்வலத்தை அவர்கள் பாதுகாப்புடன் இவர்களை அழைத்து வந்திருந்தார்கள். தொடர்ச்சியாக வந்து தற்போது இந்த பகுதியில் வந்து அவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இவர்களை பொறுத்தளவுக்கு இந்த 7 நாட்களாக அந்த நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி 3 அம்ச கோரிக்கை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இது அடுத்த கட்டமாக இந்த போராட்டம் தற்போது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறதாக தெரிவித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் அந்த திருப்பலி முடிந்து கல்லறையில் அடக்கம் செய்த பின்பு இறுதியாக அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஹரிகிருஷ்ணன், இலங்கை கடற்படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட மீனவர் பிரிட்ஜோவின் உடல் 7 நாள் போராட்டத்திற்கு பிறகு இன்று அவரது சொந்த ஊருக்கு எடுத்துச் செல்லப்பட்டு உறவினர்களால் அந்த உடல் பெறப்பட்டு தற்போது அவருக்கான இறுதிச் சடங்குகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன.